மார்கழி திங்கள் இந்த படத்தோட பிளாட்டை எடுத்துக்கிட்டாக்கா, ஹீரோ சரி ஹீரோனி சரி நல்லா படிக்கிறாங்கோ. ஹீரோ வந்துட்டு எப்பவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். ஹீரோனி ஹீரோ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுத்துட்டு இருந்தாங்க. ஹீரோ வந்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான். ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு வாட்டி அவங்க தாத்தா சொல்கிறாரு, நீயும் ரேங்க் எடுக்கணுமா, ட்ரை பண்ண, அடுத்த வாட்டி நீ கண்டிப்பாக ரேங்க் எடுக்கணும், சென்டம் எடுக்கணும் நீ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வாட்டி மேக்ஸில் கண்டிப்பாக ஹீரோயின் சென்டம் எடுத்தாச்சு. பட் ஹீரோனுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏன்னா அவன் தான் எப்போவுமே சென்டம் எடுப்பான், இப்போ எப்படி அவன் எடுக்கலாம், மேக்ஸ் டாப்பர். இதில் முக்கியமான பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா, ஹீரோனுக்கு லவ் எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவர் வளர்த்தது அவர் தாத்தா அந்த மாதிரி. அங்கே இருக்கிற அவங்க வம்சத்துக்கு ஒரு லீடர் மாதிரி ஹீரோயின். ஹீரோயின் பார்த்துதா கற்றுக்கணும், ஹீரோயின் போடுற ட்ரெஸ் தான் போடணும், ஹீரோயின் மாதிரி நடக்கணும், இதுதான் ஹீரோயின். திட் இஸ் அ ரைட் வே டு பீப்புள் டு டீச் அப்படின்னு வரைக்கும் வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு எப்படி அவனை லவ் பண்ணிச்சு, அவன் கீழ்ச்சாதியாக இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா, இந்த மாதிரி சீட் பண்ணாங்கோ, லாஸ்ட்டில் எதுக்கு அவனை சாவடிச்சாங்கோ, அதுக்கு ஹீரோயின் என்ன பதிலடி குடிச்சிச்சு. கிளைமேக்ஸ் சீனை நீ அள்ளு விட்டுரும். கிளைமேக்ஸ் சீன் மட்டும் பார்த்தா ஐயோ அப்பா என்னடா வச்சு செஞ்சிருக்கீங்க தான் தோணும். படத்தை நல்லா வச்சு செஞ்சிருக்காங்க. பட் எனக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இன்னும் எவ்வளோ நாள் இந்த கேஸ்ட் ஃபீலிங்காக சம்மந்தப்பட்டமாக படம் எடுப்பீங்க? கொஞ்சம் விட்டுருங்கடா, டே காமெடியாவது எடுங்கடா, நல்லா புண்ணியமாக போட்டோம் ப்ளீஸ், ரிக்வஸ்ட். தேங்க்யூ.